அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். உங்கள் ஜாதகத்தில் வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்கலாம். வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம பணம், காசு, செல்வாக்கு இதை வச்சு தான் எதிர்பார்த்துட்ருப்போம். இப்போ ஒரு மனிதனுக்கு பணம் இருந்தால் வசதி வாய்ப்புகள் தானாக தேடி வரும். பணம் இருக்கிறதுக்கு அமைப்பு என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஜாதகத்திலுமே முதல்ல 2ஆம் அதிபதி வலுவாக இருக்கணும். அப்போ 2ஆம் அதிபதி வலுவாக இருந்தால் பணம் கிடச்சிருமா அப்படின்னா, 2ஆம் அதிபதி வலுவாக இருந்து அவர் எந்த பாவாதிபதியோட தொடர்பு இருக்கிறாருன்னு பார்க்கணும். 6ஆம் அதிபதி கூட இருக்காரா அல்லது 10ஆம் அதிபதியோட தொடர்பு இருக்கிறாரான்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா, 2ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியோட தொடர்பு இருந்தால் சம்பளத்துக்கு போய் வருமானத்தை ஈட்டிகிட்டு இருப்பார். 2ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியோட தொடர்பு இருந்தால் சொந்த தொழில் செய்து வருமானத்தை ஈட்டிகிட்டு இருப்பார். இதில் 2, 6, 10 இந்த அதிபதிகள் நல்ல நிலையில் இருந்தால், ஆட்சியாகவோ உச்சமாகவோ மூலத்திரிகோணமோ எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இருந்தால், ஜாதகருக்கு செய்தொழிலையோ அல்லது வேலைக்கு போகிற இடத்துலையோ வருமானம் கிடைக்கும். 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி கூடவோ 3ஆம் அதிபதி கூடவோ தொடர்பு இருந்தால் கமிஷன் பேசிஸில் ஜாதகருக்கு வருமானம் கிடைக்கும். 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி கூட சேர்ந்தால் குறுகிய அளவில் கமிஷன் வருமானம் கிடைக்கும். 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியோட தொடர்பு ஏற்பட்டால் நீண்ட முறையில் ஜாதகருக்கு திருப்திகரமாக கமிஷன் துறையில் பணங்காசு வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிறது 2ஆம் அதிபதி எந்த பாவாதிபதியோடு சேர்ந்துருக்காரோ அதை பொறுத்து தான் அவருடைய வருமானம் வரும். அந்த வருமானத்தை பொறுத்து தான் ஜாதகருக்கு வசதி வாய்ப்புகள் வரும். இதை தவிர குருவும் சுக்கிரனும் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். 2ஆம் அதிபதி நல்லா இருந்து குருவும் சுக்கிரனும் பாதிக்கப்பட்டால் செல்வாக்கு பெரிய அளவில் இருக்காது. இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும். நன்றி, வணக்கம்.